எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து நம்மள நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட்னா, எடுத்தோடனே ஒரு பேனர் பண்ணணும், ஆனால் அதுக்கு வந்து நம்மளால ஒரு பேக்ரவுண்டு சரியாக வைக்க முடியல அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ அந்த பேக்ரவுண்டோட ஒரு ஸ்டார்டிங் டிப்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? முதல்ல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டெம்பரரியாக இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சைஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த சைஸ் வேணால் வச்சுக்கலாம். நான் சிஎஸ் ஃபைல தான் பண்ணுறதுனால சிஎஸ் ஃபைல தான் ஒர்க் ஆகும். இல்லை ஃபோட்டோஷாப் 7.0லையும் இது ஒர்க் ஆகலாம். நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். நீங்கள் எந்த ஒரு வெர்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர்லையும் ஃபோட்டோஷாப்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, முதல் வேலையாக கலர் பிக்கில் போய் எந்த மாதிரி கலர் வேணும் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ நான் வந்து என்னன்னா ஒரு கட்சி பேனர் அப்படின்ற மாதிரி ஒரு ஏடிஎம்கோ இல்லை டிஎம்கோ கட்சி பேனர்னா அதுக்கு எந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. கலர் பிக்கில் போய் நான் வந்து எல்லோ வந்து ஒரு 100% எல்லோ கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஜூம் அவுட் பண்ணிட்டு கிரேடியன்ட் டூலில் ஒரு பக்கம் கலராகவும் இன்னொரு பக்கம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த மவுஸை நல்லா கவனிச்சோங்க. மவுஸை வந்து நான் வந்து அந்த சைஸை விட்டு ரொம்ப தூரம் வெளியே எடுத்துன்னு போய் ஷிஃப்ட்டு பிடிச்சிக்கிறேன். ஓகேங்களா? ஷிஃப்ட்டு பிடிச்சி ட்ராக் பண்ணும்போது என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த கரெக்டாக வருது. ஓகேங்களா? இப்போ நான் ஷிஃப்ட்டு பிடிச்சி ட்ராக் பண்ண உடனே ஒரு கலர் உங்களுக்கு வருதா, அந்த எல்லோ. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஆப்போசிட்டில் திருப்பி ஷிஃப்ட்டு பிடிச்சி இழுத்து விட்டுறேன். இழுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ரெண்டு பக்கமும் அந்த எல்லோன்றது அந்த யூ ஷேப் மாதிரி கிடைக்குது. ஓகேங்களா? திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா, கலர் பிக்கில் போய் ஒரு லைட் க்ரீன் அதை சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் அந்த சைஸை விட்டு வெளியே போய் நான் என்ன பண்ணுறேன்னா, ட்ராக் பண்ணி முன்னே ட்ராக் பண்ணதோட இப்போ வந்து ட்ராகனை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அந்த எல்லோவும் தெரியணும், அதே சேம் க்ரீனும் தெரியணும். திருப்பி இதே சைடில் அதே மாதிரி ஆப்போசிட்டில் நான் அதே மாதிரி முன்னே இருந்ததோட கம்மியாக க்ரீனை ட்ராக் பண்ணுறேன். ஓகேங்களா? திருப்பி இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் டார்க் கலர் க்ரீனை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் மேலே இருந்து இப்போ ரெண்டாவது டைம் பண்ணதோட மூணாவது டைம் நான் ட்ராக் பண்ணுறது, அதாவது இழுத்து உறுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முறை பண்ணுறதோட மூணாவது முறை கம்மியாக பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ரெடி. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஏடிஎம்கே கட்சி பேனராகவும் இல்லை மற்ற ஒர்க்குக்காகவும் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுவே வேறு கலர் அப்படின்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணோம்னா திருப்பி நான் பேக் வந்துக்கிறேன். ஓகேங்களா? போன தடவை Ctrl+Shift+N அதாவது நியூ லேயர் கொடுக்காமலே நான் பண்ணிட்டேன். இப்போ நான் Ctrl+Shift+N கொடுத்து நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். திருப்பியும் எல்லோ போய் 100% வச்சுக்கிறேன். திருப்பியும் முன்னே இருந்த மாதிரியே நான் அந்த சைஸை விட்டு ரொம்ப தூரம் வச்சு நல்லா ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட்டு எல்லோ ட்ராக் பண்ணதுக்கப்புறம் லைட் ஆரஞ்சு சூஸ் பண்ணிக்கிட்டு திருப்பி அதே மாதிரி அந்த சைஸை விட்டு ரொம்ப தூரம் வச்சு முன்னே இருந்ததை விட கம்மியாக ட்ராக் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, திருப்பியும் அதே ஆரஞ்சு சூஸ் பண்ணி நல்லா காப்பி கலர் இருக்க இன்னொரு கலர் வந்து கொடுத்துக்கிறேன். அதையும் ரெண்டாவது முறை விட மூணாவது முறை கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎம்கே பேக்ரவுண்டில் வர ஒரு லுக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு சாய்ஸ் இல்லாமல் வேறு மாதிரி பண்ணலாம்னு பார்த்தா எல்லா கலருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மாற்றி பண்ணால் கிடைக்கும். இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் வந்து வேறு கலர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அதே மாதிரி எல்லோவை நான் கொடுத்துட்டு பிங்க்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? பிங்க்கு கொடுத்துட்டு திருப்பி ஒரு டார்க் பிங்க் மூணாவது முறை ரெண்டாவது முறை பண்ணதோட கம்மியாக. ஓகேங்களா? இப்படியும் கொடுக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து கிரேடியன்ட் டூல் இல்லாமல் ப்ரஷ் டூலை வச்சும் பண்ண முடியும். ஓகேங்களா? அது எப்படின்னா, ப்ரஷ் டூலை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஃபெதர் அதிகமாக இருக்கிற ப்ரஷ்ஷு
ஓகேங்களா. ஃபெதர் அதிகமாக இருக்க ப்ரஷ்ஷை வச்சு நான் பெரிய சைஸ் வச்சுக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா எல்லோ 100% கொடுத்துட்டு அப்படியே அந்த ப்ரஷ்ஷை சுற்றி நான் சுற்றி ப்ரெஸ் பண்ணிக்கினே வந்து அந்த பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த க்ரீன் கலருக்கே வருவோம். க்ரீன் கலரை அதை விட கொஞ்சம் மேலே சுற்றி இது பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டார்க் க்ரீன் போட்டோடனே இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். ப்ரஷ்ஷில் பண்ணுறது ஈஸியாக, கிரேடியன்ட்டில் பண்ணுறது ஈஸியான்னு பார்த்தா உங்களுக்கு ரெண்டுமே அந்த ஈக்குவலான ஒரு அவுட்புட் தான் கொடுக்கும். உங்களுக்கு அதை வந்து எது உங்களுக்கு ஈஸியாக தோணுதோ அதை பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரஷ்ஷில் அதாவது கிரேடியன்ட்டில் நீங்கள் ஷிஃப்ட் பிடிச்சும் போது அது ஒரு யூனிஃபார்ம் லுக்கும் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் ப்ரஷ்ஷில் வந்து அப்படி கிடைக்காது. பட் உங்களுக்கு ப்ரஷ்ஷில் பண்ணுறது ஈஸியாக இருந்தால் நீங்கள் ப்ரஷ்ஷில் வந்து அதை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் வேறு டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.